ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பன்னீர் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 100 கிராம் பன்னீர் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் பன்னீரை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இதே பேனில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணதும், ஒரு 1/2 கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணதும், அதே மாதிரி ஒரு 1/2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணதும் சேர்த்துக்கோங்க. இதை ரொம்ப குக் பண்ண வேண்டாம், லைட்டாக சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு குக் ஆனதும் ஃப்ரை பண்ண பன்னீரை சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப்பும், கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ரேப் பண்ணுறதுக்கு நான் வீட் பரோட்டா எடுத்திருக்கேன். இங்கே நான் க்ரீன் சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நீங்கள் மயோனீஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ பன்னீர் மிக்சரை இது கூட சேர்த்துடலாம். கூடவே ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் பரோட்டாவை ரோல் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய பன்னீர் ஃப்ராங்கி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.